மீனா அவங்க அப்பா தொழிலதிபரு, அதனால 15 லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்காரு. எங்க அப்பா ரயில் இன்ஜின் டிரைவர் தான், 27 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. இதுதான் பெருசு. அண்ணாமலை சொல்றாரு, இப்ப எதுக்குடா அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என் பேர்ல வந்த பணத்தை வச்சு நான் எப்படி வளர்ந்து காட்டுறேன்னு பாருங்கம்மா. மனோஜ், உன் பேர்ல வந்துருச்சா? என்கிட்ட நீ பணம் கொடுக்கறன்னா யார்கிட்ட கொடுப்ப? என்கிட்ட தானே கொடுப்ப. ஆமாடா. உன் அம்மா பணம் கொடுக்கணும்னா யார்கிட்ட கொடுப்பாங்க? என்கிட்டதான் கொடுப்பாங்க. அப்பா அம்மா அவங்க பசங்களுக்கு தானே கொடுப்பாங்க காசு. ரோஹிணியோட அப்பா ரோஹிணிக்கு அனுப்பாம எதுக்கு மனோஜுக்கு அனுப்பணும் கேக்குறாங்க. உன் அக்கௌண்ட்டுக்காடா மனோஜ் பணம் வந்துச்சு? ஆமா, என் பேருக்கு தான் வந்துச்சு. மனோஜ் பேருக்கு தான் மாமா கிட்ட அனுப்ப சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் டாக்ஸ் பிரச்சனை வரும், அதனால டைரக்டா மனோஜுக்கே அனுப்பிட்டாங்க ஆன்டி. நான் தான் சொன்னேன்ல, உங்க அப்பா உனக்காண்டி அனுப்பியிருக்காங்க. அவன் பொண்டாட்டி சைட்ல இருந்து எதுவும் வரப்போறது இல்ல. இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான் முத்து. நான் சொல்றாங்க, என் வீட்டுல இருந்துதான் வாங்கி பொழைக்கணும்னு என் புருஷனுக்கு எந்த அவசியமும் கிடையாது. சொந்தமாவே உழைச்சு சம்பாதிப்பாரு. அப்பா, என் பொண்டாட்டி வீட்டுல இருந்து எதுவும் கொடுக்க வேணாம். காரே என்னோட பொண்டாட்டி சம்பாத்தியத்துல இருந்து வாங்கினது. ரோகிணி மனோஜ திட்டுறாங்க. எதுக்கு உன் பேர்ல பணம் வந்துச்சுன்னு சொன்னா? சொல்லிட்டேன் ரோகிணி, ஏதோ டவுட் வந்துருச்சு போல இருக்கு. அவன் அப்படிதான் பேசுவான், இருக்கிறதுனால தானே கேக்குறான். சீக்கிரத்துல காலி பண்ணிடுவான் ரோகிணி. வச்சு முத்துவை ஆஃப் பண்ணணும் சொல்லிட்டு ரோகிணி போயிடுறாங்க. மீனா கூட ரோகிணி சண்டை போடுறாங்க. ரோகிணி மீனாவுக்கு வார்னிங் கொடுக்கறாங்க. மீனா முத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி விஷயத்துல இனிமேட்டு தலையிடாதீங்கன்னு சொல்றாங்க. ரோகிணியோட ஃப்ரெண்டு கிட்ட ரோகிணி சொல்றாங்க எல்லா விஷயத்தையும். கல்யாணி, இன்னைக்கு நான் பணம் கேட்டு வந்தேனே, உன் புருஷன் வந்துட்டான்னு நீ என்ன அனுப்பிச்சு வச்சுட்ட. அன்னைக்கே உன்னை நான் காட்டி கொடுத்துருக்க முடியும். ஜென்டில்மேனா நான் நடந்துகிட்டேன். அதே மாதிரி நீ ஜென்டில் உமான நீ நடக்கணும்ல கல்யாணி. என்ன வேணும்? நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேனே, பணம் வேணும்னு கேட்டேனே. என்கிட்ட பணம் இல்ல கல்யாணி, நீ எனக்கு கைமாறு செஞ்சே ஆகணும். உன்னோட கதையெல்லாம் எனக்கு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் தான் டைம், அதுக்குள்ள பணத்தை செட்டில் பண்ணு, இல்லாட்டி உன் வீட்டுக்கே வந்துருவேன் உன்னைய பத்தி சொல்றதுக்கு. மனோஜும் ரோகிணியும் பிசினஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் சொல்றாரு, பணத்தை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதா வட்டிக்கு விடலாம்ல, அப்ப சம்பாதிக்கலாம்ல. மனோஜ், எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடு. ரோகிணி, எதுக்கு? வட்டிக்கு கொடுன்னு நான் கேக்குறேன். எனக்கும் சில கடன்கள்லாம் இருக்கு, இந்த வேலையை ஆரம்பிச்சு வைக்கிறேன். அப்படி சொல்றியா ரோகிணி? மனோஜுக்கு 2000 அனுப்புறாங்க ரோகிணி. இப்போ 1 lakh அனுப்பு மனோஜ்னு சொல்றாங்க. மனோஜும் அனுப்புறாரு. மனோஜ், ஒரு நிமிஷத்துல எவ்வளவு சம்பாரிச்சிட்ட பாத்தியா? 2000 ரூபாய் சம்பாரிச்சிட்ட. கிரேட் மனோஜ். ஆண்டி, கேட்கிற ஆளுக்கெல்லாம் கொடுக்காத மனோஜ், கேட்காம யாருக்கும் எந்த காசும் கொடுக்க கூடாது. சரி ரோகிணி. ஆஸ்திரேலியாவின் நாணயம் டாலர். நாளை சந்திக்கலாம்.